வணக்கம் ரஜினியன்ஸ், நான் உங்கள் ரஜினியன் இஸ்மாயில். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இப்போ நிறையா எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாலையும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி. விஜய் அவர்களோட படம் தள்ளி போயிருக்கு. ஆனால் கலை உலகத்தில், தமிழ் கலை உலகத்தில் யாருமே அவருக்காக குரல் கொடுக்கல. விஜயை தனியாக விட்டுட்டாங்க, எந்த ஹீரோவும் எதுவும் பேசலை, பெரிய ஹீரோக்கள் கூட அப்படின்னு ஒரு சில பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த பதில். நம்ம மற்ற நடிகர்களை பற்றி பேச வேணாம், நம்ம ஒரு சில வரலாற்று சூழல்கள் நம்மளுக்கு ரிலேட்டடானதை நம்ம கொஞ்சம் பேசுவோம். அதை பற்றியான இந்த வீடியோ தான். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் பின்னாடி நடக்கும். கலை உலகத்துறைன்னு மட்டும் இல்லை, எந்த துறையிலுமே நீங்கள் உங்கள் கூட சார்ந்தவங்களுக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். கலை உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்ம தலைவர் படத்தில் எங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. உங்களுக்கு மட்டும்ன்றது மற்றவங்க மட்டும் இல்லை, தலைவருக்கே நிறைய பிரச்சனைகள்லாம் கொடுத்தாங்க. பாபா படம் இந்த பிரச்சனையை ரஜினி ரசிகர்கள் இல்லை, தமிழ்நாட்டில் யாருமே அதை மறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் திரு விஜய் அவர்களோட ரசிகர்கள் எங்கே போனாங்கன்னு தெரியாது. ஏன்னா அப்போல்லாம் விஜய் அவர்கள் தலைவரோட ரசிகர்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து லிங்காவில் பார்த்தீங்கன்னா அந்த காவிரி வாட்டர் இஷ்யூஸ் அந்த டைம் போயிட்டு இருந்துச்சு. லிங்காவுக்கும் பிரச்சனை வந்துச்சு. அந்த டைம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிரச்சனை, லாபம் நஷ்ட கணக்கு அப்படின்லாம் பிரச்சனை வந்துச்சு. அப்போ யாருமே குரல் கொடுக்கல விஜய் அவர்கள். தலைவருக்கு நெருக்கமானவர்கள், தலைவருக்கு இது பண்ணவங்க, தலைவரோட விசுவாசிங்க, தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே தலைவரோட தான் நின்றாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. மூணாவது குசேலன் படத்துக்கு எல்லாருக்குமே தெரியும், இங்கே படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கர்நாடகாலேயே. ஏன்னா இங்கே அந்த டைமில் கொஞ்சம் கிளப்பி விட்டாங்க. இவர் கர்நாடகா, ஆனால் கர்நாடகாக்காரனுக்கு நல்லா தெரியும் தலைவர் யார் பக்கம் அப்படின்னு. அதனால் குசேலன் படத்தை அங்கே ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். அப்படியே எதுவுமே இவர் கூட நின்ற மாதிரி தெரியல. ஏன்னா இவர் உச்சன்றீங்க கலை உலகத்தில். அப்போ இவர் பக்கத்தில் நின்றுருக்கலாம், யார் கூடனாச்சும் நிற்கல. அடுத்து லிங்கா முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் வேட்டையனுக்கு கூட இந்த ஜெய்பீம் கான்ட்ரவர்சி நிறையா வந்துச்சு. அப்போவுமே யாருமே குரல் கொடுக்கல அவர் விஜய் இவர் தலைவருக்காக. அப்படி இருக்கும்போது தலைவர் மட்டும் இவரோட பிரச்சனைகளுக்கு உள்ளே வரணும்னு விஜயை சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சி பேசுகிற அந்த சில பேர் எப்படி அவங்க எதிர்பார்க்க முடியும்? இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஏன் நேருக்கு தலை அஜித் பேசின விஷயமா இருக்கட்டும் சரி, இல்லை உலக நாயகனுக்கு தசாவதாரம் படத்தில் வந்த பிரச்சனையாக இருக்கட்டும் சரி, இல்லை நிறைய தேட்டர் இஷ்யூஸ், சின்ன பசங்க படங்கள் இஷ்யூஸ், டைரக்டர்ஸ் இஷ்யூ, தயாரிப்பாளர் இஷ்யூ, லைட்மேன் இஷ்யூ, பெப்சி கிளப் இஷ்யூஸ், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இஷ்யூஸ், அந்த நடன கலைஞர்கள் இஷ்யூஸ்ன்னு அப்படி அத்தனை இஷ்யூஸ் இருக்கும்போது தமிழ்நாட்டை காப்பாற்றுறேன்னு வந்திருக்கிறவர் இதுக்கு முன்னாடி என்னத்தை காப்பாற்றினார்? ஜனநாயகனுக்கு மற்ற கலைக்க உலகத்தினர் எதனால் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும்? அதுதான் என்னோட கேள்வி. சென்சார் போர்டுன்றது எல்லாருக்கும் தான் ஒன்று. ஜனநாயகனுக்கும் சரி, பராசக்திக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே டிலே பண்ண தான் செய்கிறாங்க. பட் அதுக்காக கலை உலகத்தில் ஏன் எங்கள் தளபதிக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல, யாருமே கலை உலகத்துலேருந்து வரல, எல்லாருக்குமே வராமன்னு சொல்கிறலாம். பின்ன அவங்க ஆள் பண்ண முன்னாடி இதெல்லாம் பாருங்கள், அவர் என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணியிருக்காருன்ட்டு. அது ஒரு சப்போர்ட் பண்ண எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பயப்படாதீங்க, சரியா? கண்டிப்பாக திரு விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாரும் வருவாங்க. பாருங்க, கரண்ட்டே ஆஃப் ஆகிடுச்சு. நீ சொன்னதில். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.